புதுக்கோட்டை தனியார் மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட பெண் உயிரிழந்த நிலையில் முறையாக சிகிச்சை வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டி உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு நிலவியது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுந்தரிடம் கேட்கலாம். சுந்தர், என்ன நடந்தது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. புதுக்கோட்டை சண்முகா நகர பகுதியைச் சேர்ந்தவர் ஐயப்பன், இலக்கியா தம்பதியினர். இவர்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி 10 வயது ஒரு பெண் குழந்தை உள்ளது. இந்த நிலையில் தான் இரண்டாவது பிரசவத்திற்காக கடந்த 28ஆம் தேதி புதுக்கோட்டை அரசு ராணியார் மகப்பேறு மருத்துவமனையில இலக்கியா சேர்க்கப்பட்டார். இந்த நிலையில் நேற்று காலை சிசேரியன் ஆபரேஷன் மூலமாக பெண் குழந்தை இலக்கியாவிற்கு பிறந்துள்ளது. இந்த நிலையில் திடீரென்று அவருக்கு இலக்கியாவிற்கு வலிப்பு நோய் ஏற்பட்டதை தொடர்ந்து அவர் தீவிர கண்காணிப்பு பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இன்று காலை அவர் இறந்தார். இந்த நிலையில் இந்த தவறான சிகிச்சையாக அரசு மருத்துவர்கள் தவறான சிகிச்சை அளித்ததாக கூறி அவரது உறவினர்கள் மற்றும் அவரது கணவர் ஆகியோர் அரசு ராணியார் மகப்பேறு மருத்துவமனை முன்பாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் மற்றும் மருத்துவர்கள் சமரச பேச்சுவார்த்தை நடத்தியும் அவர்கள் கேட்காததால் ஆர்டிஓ உத்தரவுக்கு விடப்பட்டு ஆர்டிஓ ஐஸ்வர்யா தற்போது விசாரணை நடத்தி வருகிறார். இந்த சம்பவம் புதுக்கோட்டையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சுந்தர்.